ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மல் ஹோட்டல்லலாம் தக்காளி சாதம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஆனால் அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு எப்படிடா வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அது வந்து அந்த ரெசிபி வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இந்த ரெசிப்பியில் நீங்கள் வந்துட்டு அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணலாம். வாங்க, நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸாக. அதே மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் 1 கப் அளவு ஜீரா ரைஸ் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் அடுத்து 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எதுவுமே கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. கருகாமல் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது கடலப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தான் சேர்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம வந்து தக்காளி வந்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து வந்து நம்ம தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சொல்கிறேன், ஏன்னா பச்சை மிளகாய் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம வந்து குழம்பு தூளும் சேர்க்க போகிறோம், அதனால தான். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த தக்காளி நம்ம அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூடவே இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போது நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக குழம்பு தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தக்காளி சாதம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆல்ரெடி நம்ம வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய், குழம்பு தூள் எல்லாமே சேர்க்குறோம். அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து நான் ரைஸ் வந்து குக்கர் வச்சுட்டு அதை வந்து ஸ்டீம் ரிலீஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டேன் ஃபேனில். இப்போ இது கூட நம்ம எடுத்து கலந்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் வந்து சூடாகவே கொட்டி கிளறிட்டேன். ஆற வச்சு தான் கிளறணும், அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். சூட்டோடு கொட்டினீங்கன்னா இப்போ எனக்கு வர மாதிரி தான் வந்துடும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் கொட்டி கிளறிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா நம்மளோட இந்த தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்தாச்சு. மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். இது கூட நான் இன்றைக்கி வந்து அப்பளம் தான் பொரிச்சு வச்சுருக்கேன். சூப்பர் காம்பினேஷன் இது. சுட சுட சூப்பராக நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட சேனலும் கொஞ்சம் டெவலப் ஆகும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இன்னுமே என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ.